ஓம். கிரகணம் பிடித்தவுடன் குளித்து திருநீர் அல்லது திருமணம் சாத்திக் கொள்ளவும். உடனே விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் நாமாக்களை உச்சரிக்கவும். கர்ப்பிணி பெண்கள் மீது கிரகண ஒளி படாமல் பாதுகாக்கவும். இன்றைய தினம் பகல் 12 மணிக்குள் போஜனம் செய்துவிடவும். சுவாமி சன்னதியின் மேல் கிரகண ஒளி படாமல் பார்த்து கொள்ளவும். கிரகண நட்சத்திரக்காரர்கள் முடிந்தவரை ஏழை அந்தணர்களுக்கு ஏதாவது தானம் செய்யவும். தர்ப்பணம் செய்பவர்கள் இரவு 11:30 மணிக்குள் தர்ப்பணம் செய்துவிடவும். தான தர்மங்கள் இந்த காலத்தில் செய்வதனால் 100 மடங்கு அதிகப்படியான நன்மையை பயக்கிறது என்று சாஸ்திரம் கூறுகின்றன. கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன், கிரகணத்திற்கு பின் நமக்கு வேண்டிய உபயோகப்படுத்தக்கூடிய பொருளில் தர்பையை சேர்த்து கொள்ளவும். இதுவே நமது